இறை வார்த்தையை நான் உள்ளுணர்ந்து எளியோருக்கு நற்செய்தியாகவும் அடிமைத்தளையின் கட்டவிழ்த்து விடுதலை நாளை முழக்கம் செய்யவும் ஆண்டவர் அருள் பொழிவு செய்தார். மனிதர்கள் இருந்தும் தகுதியற்ற உண்மையை நான் தெரிந்தேன். அருட்பெரும் சுடரே, அணையாத விளக்கே, அர்ப்பணித்தேன் எனையே என்னாலும் உமக்கே. உன் அன்பு இல்லாமல் மனிதம் இல்லை, உன் உறவு மலராமல் உயர்வும் இல்லை. உலகத்தை உருவாக்கி அகிலத்தை நிறைவாக்க உண்மையில் என்னை படைத்தாய். உலகத்தை உருவாக்கி அகிலத்தை நிறைவாக்க உண்மையில் என்னை படைத்தாய். உள்ளாரும் எல்லாரும் இருப்பதை பகிர்ந்திங்கு உயர்
சுண்ணு தீம் தத்தி தக்க சுண்ணு தருகட 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 தாம் தாம் தருகட தா கிட தருகட கிட தருகட பாசத்தை பரிசாக்கி நேசத்தை நினைவாக்க பாதைகளில் ஒளியேற்றினார். பாசத்தை பரிசாக்கி நேசத்தை நினைவாக்க பாதைகளில் ஒளியேற்றினார். பாருலகோர் இல்லை உன்னுறவு மலராமல் உயர்வும் இல்லை. காற்றாகி கடலாகி கார்மேக மழையாகி மலராகி மணமாகி மகிழ்விக்கும் தேனாகி இதயத்தில் உறைவாயே என் இனிய நாதா. இன்பத்தை அருள்வாயே ஒளி வீசும் தேவா. காற்றாகி கடலாகி கார்மேக மழையாகி மலராகி மணமாகி மகிழ்விக்கும் தேனாகி இதயத்தில் உறைவாயே என் இனிய நாதா. இன்பத்தை அருள்வாயே ஒளி வீசும் தேவா. ஒளி வீசும் தேவா. ஒளி வீசும் தேவா. இதய வீணையில் எழுந்திடும் ஸ்வரங்கள் யாவையும் உனக்காய் மீட்டிடுவேன். என் உள்ளம் அன்பாகும் உன் பாதம் வந்தாலே. என் வாழ்வு நிறைவாகும் உன் ஆற்றல் அருளாலே. என் உள்ளம் அன்பாகும் உன் பாதம் வந்தாலே. என் வாழ்வு நிறைவாகும் உன் ஆற்றல் அருளாலே. இதய வீணையில் எழுந்திடும் ஸ்வரங்கள் யாவையும் உனக்காய் மீட்டிடுவேன். இறைவணக்க நடனமாடிய எமது மாத்திரவளை செல்வங்களுக்கு நன்றிகள். வந்தாரை வரவேற்பது வையகத்து நேடி, வாழ்வோரை வாழ்த்துவது மண்ணகத்து மாண்பு. பெண்கள் வீசாமல் பூக்கள் பூத்திடுமா, பொன்னிடம் கதிர்கள் வராமல் இதழ்கள் விரிந்திடுமா. ஆம், பாதையின் தன்மை அறிந்து பயணத்தின் பலன் புரிந்து செயல்படும் அருள்முனைவர் மரிய ராஜேந்திரன் அவர்களின் வெள்ளி விழா நிகழ்வில் வரவேற்புரை வழங்க மாத்திரவளை புனித ஆரோபண அன்னை ஆலய துணைத் தலைவர் திரு ஜேக்கப் தரேவ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மாத்திரவிளை புனித ஆரோபண அன்னை ஆலய மண்ணில் மைந்த பேரருள் பணி சா மரிய ராஜேந்திரன் அவருடைய குருத்துவ அருள் பொழிவினுடைய வெள்ளி விழா இந்த பெரும் மகிழ்ச்சியில் கலந்து கொண்டு திருப்பலியில் எங்களுடைய வெள்ளி விழா அருள் மரிய ராஜேந்திரன் தந்தை அவர்களுக்காக ஜெபித்த நமது குளித்துறை மறைமாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு ஆல்பர்ட் அனஸ்தாஸ் அவர்களை முதலாக எங்களுடைய பங்கில் வருகை தந்துள்ளார்கள். அவர்களை எங்களுடைய பங்கு அருள்பணி பேரவை சார்பாகவும் பங்கு தந்தையர்கள் சார்பாகவும் பங்கு மக்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். அதோடு எங்களுடைய மண்ணின் மைந்தர் பேரருள்பணி மரிய ராஜேந்திரன் அவர்களுடைய குருத்துவ பணிவாழ்வில் உடனிருந்து ஆயர் மேதகு பீட்டர் ரெமிஜூஸ் அவர்களை பங்கு மக்கள் சார்பாகவும் பங்கு அருள்பணி பேரவையின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். மேலும் இந்த வெள்ளி விழா நாயகன் பேரருள்பணி மரிய ராஜேந்திரன் அவர்களோடு குருத்துவ பணிக்கு தயாரித்து உடன் பயின்ற வெள்ளி விழா காணும் அருள் பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் எமது மாத்திரவளை புனித ஆரோபண அன்னை ஆலய பங்கு பேரவையினர் சார்பாகவும் பங்கு மக்கள் சார்பாகவும் பங்கு தந்தையர்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த ஒரு பொன்னான நிறைவான ஒரு பெரு விழாவிற்கு வருகை தந்து திருப்பலியில் கலந்து கொண்டு எங்களுக்காகவும் எங்களுடைய மண்ணின் மைந்தர்களுக்காகவும் ஜெபித்த ஒவ்வொரு குருக்களையும் அவரோடு இணைந்து திருப்பலியில் பங்கெடுத்த அருள் சகோதரிகள் அருள் சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் பங்கு மக்கள் சார்பாகவும் பங்கு பேரவையினர் சார்பாகவும் பங்கு தந்தையர்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். மேலும் எங்களுடைய
அருள்பணி மரிய ராஜேந்திரன் இறை பணி அனுபவம் தன்னை தயார்படுத்துவதற்காக உடன் பணியாற்றிய பங்கு தளங்கள், பங்கு தந்தையாக பணியாற்றிய பங்கு சமூகங்கள் மற்றும் அவர்கள் பணிபுரிந்த நாஞ்சில் பால் பதனிடு நிலையம், நாஞ்சில் சிபிஎஸ்இ ஸ்கூல், ட்ரினிட்டி சிபிஎஸ்இ ஸ்கூல், நாஞ்சில் கத்தோலிக்க கல்லூரி மற்றும் பல நிறுவனங்களிலிருந்து வருகை தந்து எங்களுடைய மண்ணின் மைந்தரை வாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நல்லுள்ளங்களுக்கும், பணியாளர்களுக்கும், நிறுவன பொறுப்பாளர்களுக்கும் மாத்திரவளை பங்கு மக்கள் சார்பாகவும் பங்கு அருள்பணி பேரவையின் சார்பாகவும் வருக வருக என அவர்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். மேலும் அவர்கள் பணிபுரிந்த மற்ற பங்குகளிலிருந்து வருகை தந்துள்ள அருள்பணி பேரவை நிர்வாகிகள், அருள்பணி பேரவை உறுப்பினர்கள், பங்கு மக்கள் அனைவரையும் மாத்திரவளை புனித ஆரவணனை ஆலய பங்கு சமூகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். ஒரு அறிவிப்பு. TN75AE5 என்ற எண் கொண்ட ஒரு வாகனம் சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக நிற்பதால் அதனுடைய உரிமையாளர் சென்று அதனை மாற்றி எங்களுக்கு ஒத்துழைப்பு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாகனத்தின் எண் TN75AE நம்பர் 5 என்ற ஒரு டொயோட்டோ இனோவா வாகனம். அது உரிமையாளர் எங்களுக்கு ஒத்துழைப்பு தரும்போது பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் மாத்திரவளை பங்கு, கிளைப்பங்கு மானான்விளை, அருளானந்தபுரம், திக்கனங்கோடு மற்றும் பல அருகையில் இருக்கக்கூடிய பங்கு தளங்களில் வருகை தந்துள்ள அருள்பணி பேரவை நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பங்கு மக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். மேலும் இந்த நிகழ்ச்சி புது பொலிவு பெற, வளம் பெற, ஒரு புன்னகையோடு சிறப்புற அமைவதற்காக பல்வேறு விதமான கலை நிகழ்ச்சிகளை தயாரித்த, குழந்தைகளை உருவாக்கிய பெரியவர்கள், ஆசிரியர்கள், புனித ஜோசப் உயர்நிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, மழலை ஆசிரியர்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். மேலும் இந்த நிகழ்ச்சி சிறப்புற அமைவதற்கு பல்வேறு ஒத்துழைப்புகளை கொடுத்து பங்கு தந்தையோடு இணைந்து பங்கு அருள்பணி பேரவையோடு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பங்கு அருள்பணி பேரவை நிர்வாகிகள், முன்னாள் அருள்பணி பேரவை நிர்வாகிகள், உறுப்பினர்கள், இந்நாள் உறுப்பினர்கள் மற்றும் மாத்திரலை பங்கினுடைய அன்பிய ஒருங்கிணையம், பக்த சபை, திருத்தூது கழகங்கள், பல்வேறு இயக்கங்கள் அனைவர் வருகை தந்துள்ள இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நல்லுள்ளங்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். அதோடு நமது மறை மாவட்டத்தை சார்ந்த திருத்தூது கழகங்கள், இயக்கங்கள், பல்வேறு நிறுவனங்கள், மேலும் பணிக்குழுக்கள், பல்வேறு பொறுப்புகளில் பணி செய்யக்கூடிய நல்லுள்ளங்கள் எங்கள் வருகை தந்து எங்களுடைய மண்ணின் மைந்தருடைய இந்த வெள்ளி விழா நிகழ்வு மிக சிறப்புற அமைவதற்கு அவர்களை வாழ்த்தி அவர்களுக்காக இறைவனிடம் ஜெபிக்க வந்துள்ள ஒவ்வொரு நல்லுள்ளங்களையும் எங்கள் பங்கு மக்கள் சார்பாகவும் பங்கு அருள்பணி பேரவையின் சார்பாகவும் பங்கு தந்தையர்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். அதோடு இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எங்களுடைய மண்ணின் மைந்தர்கள், இன்னும் நிறைய அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள் வருகை தந்துள்ளார்கள். அவர்களையும் எங்களுடைய பங்கு மக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். மேலும் பல்வேறு விதமான வாழ்த்து மடலோடு எங்களுடைய மண்ணின் மைந்தர் அவர்களை வாழ்த்துவதற்காக இங்கே காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நல்லுள்ளங்களையும் வருக வருக என வரவேற்று எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நல்லுள்ளங்களுக்கு நன்றியினை கூறி முடிக்கிறேன். வணக்கம். வரவேற்புரை வழங்கிய திரு ஜேக்கப் ததேவ் அவர்களுக்கு நன்றிகள். உறைந்து தங்கிய பனித்துளியாய் பணிவாழ்வில் பகலவனாய் திகழ்ந்து புதிய உலகு வழிவிட்டு காத்திருக்க கரங்கோர்த்து ஒன்றாய் இணைந்து பயணித்தால் இறையரசை மண்ணில் நிலைநிறுத்தலாம் என்று நம்பிக்கையோடு செயல்படும் அருட்தந்தை மரிய ராஜேந்திரன் அவர்களை வாழ்த்து மடல் வாசித்து 2ஆம் போப் ஜான்பால் கல்வியல் கல்லூரி பணியாளர்களை அன்புடன் அழைக்கிறோம்.
நன்கொடையில் புலியூர்குறிச்சி திருத்தல அதிபரானார். கூட்டாண்மை பள்ளிகளின் மேலாளரும் ஆனார். இத்தனை பதவிக்கும் சொந்தக்காரர் நம் அருள் முனைவர் சா மரிய ராஜேந்திரன். வெள்ளி விழா காணும் நம் அருள் தந்தைக்கு போப் 2ஆம் ஜான் பால் கல்வியல் கல்லூரியின் சார்பாக இதயம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். வாழ்த்து மடல் வாசித்து வாழ்த்து வழங்கிய 2ஆம் போப் ஜான்பால் கல்வியியல் கல்லூரி பணியாளர்களுக்கு நன்றிகள். தொடர்வது பெருமை நிறைந்த கடந்த காலத்தையும் மகத்தான எதிர்காலத்தையும் இணைக்கும் சக்தியாய் ஆக்கப்பூர்வமான செயல்கள் மீது ஒளிக்கிரணங்களாய் திகழும் அருள் பணியாளர் மரிய ராஜேந்திரன் அவர்களை வாழ்த்து மடல் வாசித்து வாழ்த்த புனித லூர்து அன்னை ஆலயம் பரக்கோணம் பங்கு இறை மக்களை அன்புடன் அழைக்கிறோம். இனிதான் நடனம் வைக்கணும். இது எப்படி முதல்ல சொல்லியிருக்கோம். நான் சொல்லிருந்தேன். அடுத்து நடனம் நீங்க தான் அன்புக்குரியவர்களே, ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஏதாவது ஒரு பக்கத்தில் இருந்து சால்வை வித்துவிட்டு மறுபக்கமாக திருப்பி செல்லுமாறு மிக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 2 பக்கத்தில் இருந்து வந்தால் அது படம் எடுப்பதற்கும் பொன்னாடை போர்த்துவதற்கும் மிகவும் அசௌகரியமாக இருக்கும். எனவே இடது பக்கமாக மட்டும் வருமாறு உங்கள் அனைவரையும் மிக 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 அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். குருத்துவ வெள்ளி விழா வாழ்த்துக்கள். நாள் 11 ஏப்ரல் 2024. இறைவனின் அழைத்தலோடு இனிமையாய் எம் பங்கில் இணைந்தவரே, இறை இசை மீட்டு இறை ராகம் பாடி இந்த பூவுலகில் இறை மதிப்பை உணர்த்தியவரே, உங்கள் இசை ஆர்வத்தால் செழுமை உற்றது எம் பாடல்களும் வழிபாடும். வழிபாட்டில் உங்கள் மறை உரை வழிநடுக செல்வோரும் கேட்டு செயலாக்கும் போது மக்கள் நாமும் அதையே செய்தோம். எம் பங்கின் இயக்கங்கள், பக்த சபைகள், மறைக்கல்வி மூலம் ஆன்மீக மற்றும் ஆளுமை வளர்ச்சிக்கு வித்திட்டவரே, தகுந்த காலத்தில் உகந்த நேரத்தில் மிகுந்த கனிதந்த மரமே, நீங்கள் நிறுவிய சமூக நலக்கூடம் இன்றும் எம் பங்கின் வளர்ச்சிக்காய் உழைத்து கொண்டிருக்கிறது. பணிவாழ்வு இனிமேலும் இனிதாக அமையட்டும். உங்கள் மன்றாட்டால் எம் மக்கள் உயர்நிலை அடையட்டும். முனைவர் அருட்பணி சா மரிய ராஜேந்திரன். இவன் பங்கு பணியாளர், பங்கு அர்ப்பணி பேரவை மற்றும் பங்கு இறைமக்கள், புனித லூர்து அன்னை ஆலயம், பரக்கோணம். தொடர்வது நிலவுக்கு பல பெயர்கள் உண்டு. வெள்ளி நிலா, வட்ட நிலா, வான்நிலா, தேன்நிலா, பால் நிலா, வெள்ளை நிலா என அடுக்கிக் கொண்டே போகலாம். இவன் இங்கே மின்னி துலங்கும் வெள்ளி விழா நாயகனுக்கு இன்று ஏன் இந்த பெயர் என்பதை ஆடல் மூலம் விளக்க வரும் புனித ஜோசப் உயர்நிலைப் பள்ளி மாணவ செல்வங்கள். குருத்துவ வெள்ளி விழா வாழ்த்து மலர். இறையாட்சி தோட்டத்தில் 25 ஆண்டுகளாய் நற்பணிகள் பல புரிந்த வெள்ளி விழா நாயகரே, வாழ்க பல்லாண்டு, வாழ்க வாழ்க என வாழ்த்துகிறோம். முழகுமூடு மறை வட்ட பொதுநிலை பணிக்குழு நன்றி. கார் எண் 5 அந்த காரானது வழி பிரயாணத்திற்கு இடைஞ்சலாக இருப்பதால் உடனடியாக அப்புறப்படுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தாழ்மையோடு.
என்னங்க நீங்க ஜூபிலி ஜூபிலின்னு பாடிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி என்னங்க இருக்குது ஜூபிலி விழாவுல? சொல்லுங்களேன், நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். என்ன இப்படி கேட்டு விட்டீங்க? ஜூபிலி விழாவுல எவ்வளவோ சிறப்பு இருக்கு தெரியுமா? அப்படியா? ஆமா, வாங்க சொல்றேன். இறைவாக்கு உரைத்திடவே இறைவனை தீர்வு தந்த அழைப்பு. அவர் வழியில் வாழ்ந்திடவே ஆண்டவரின் புனிதமான அழைப்பு. கடவுளோடு அன்பு எவ்வளவு பேசன்னு காட்ட வந்த அழைப்பு. இறைவனோடு அழைப்பு. கடவுளோடு அன்பு எவ்வளவு பேசன்னு காட்ட வந்த அழைப்பு. இறைவனோடு அழைப்பு. அருளின் கருவியாக அழைப்பு. அன்பின் தூதராக அழைப்பு. உலகிற்கு சாட்சியாக அழைப்பு. மனிதத்திற்கு புனிதம் தரும் அழைப்பு. அருளின் கருவியாக அழைப்பு. அன்பின் தூதராக அழைப்பு. உலகிற்கு சாட்சியாக அழைப்பு. மனிதத்திற்கு புனிதம் தரும் அழைப்பு. கொண்டாடுவோம் ஜூபிலி விழாவை கொண்டாடுவோம். வெற்றி விழாவா கொண்டாடுவோம். ஹை 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 இது மட்டும் இல்லைங்க, கடவுளோட அழைப்புல அவ்வளவு அதிசயம் இருக்கு. என்ன அதிசயங்க? அதையும் சொல்லுங்களேன், கேக்குறேன். வாங்க சொல்றேன். தகுதியில்லா மனிதர்களை அழைத்து தகுதியை தந்ததும் அதிசயமே. ஆவியின் வல்லமையால் பணிகள் பல செய்வதும் அதிசயமே. சோதனைகள் வந்தாலும் சோர்வின்றி உழைத்திடவே ஆற்றல் பெற்றதும் அதிசயமே. சோதனை செய்யவே அருளின் கருவியாக அழைப்பு. அன்பின் தூதராக அழைப்பு. உலகுக்கு சாட்சியாக அழைப்பு. மனிதத்துக்கு புனிதம் தரும் அழைப்பு. அருளின் கருவியாக ஜூபிலி விழாவை கொண்டாடுவோம். வெற்றியின் விழாவா கொண்டாடுவோம். ஜூபிலி விழாவை கொண்டாடுவோம். வெற்றியின் விழாவா கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் ஜூபிலி விழாவை கொண்டாடுவோம். வெற்றியின் விழாவா கொண்டாடுவோம். ஜூபிலி விழாவை கொண்டாடுவோம். வெற்றியின் விழாவா கொண்டாடுவோம். ஆனந்தமா கொண்டாடுவோம். வாங்க ஆடி பாடி கொண்டாடுவோம். ஆனந்தமா கொண்டாடுவோம். ஆடி பாடி கொண்டாடுவோம். ஆனந்தமா கொண்டாடுவோம். ஆடி பாடி கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் ஜூபிலி விழாவை கொண்டாடுவோம். வெற்றியின் விழாவா வெள்ளி விழா நாயகனுக்கு வெற்றி விழா கொண்டாடுவோம் என்று ஆடி மகிழ்ந்த புனித ஜோசப் உயர்நிலைப் பள்ளி மாணவிகளுக்கு எமது நன்றிகள். வெற்றி எனும் வேட்கை இருக்கும் வரை தோல்விகள் நம் கண்முன்னே வருவதில்லை என்ற நோக்கோடு அறம் காட்டும் வழியில் முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் கொண்டு செயல்படும் அருள்முனைவர் மரிய ராஜேந்திரன் அவர்களுக்கு வாழ்த்துரை வழங்க மாத்திரவிளை மறைக்கல்வி மன்ற செயலர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.
அருட்பொழிவு வெள்ளி விழாவை மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கும் அருட்பணி மரிய ராஜேந்திரன் அவர்களே, இந்த மகிழ்ச்சியின் விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் குடும்ப உறுப்பினர்களே, அருட்தந்தையர்களே, அருட்கன்னியர்களே, மண்ணின் மைந்தர்களே, பங்கு மக்களே, பல்வேறு பங்கிலிருந்து தந்தை அவர்களை வாழ்த்த வந்திருக்கும் இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி வாழ்த்துவதற்கு வார்த்தையை தேடிக்கொண்டு இதோ சில வரிகளோடு உங்கள் முன் நிற்கின்றேன். அவனியில் காணுகின்ற கேடுகளை அணுவளவும் இல்லாது செய்திட அலை அலையாய் நிதம் தவழ்கின்ற மக்களின் நிலை குலையா வாழ்வினை பெற்றிட அலைந்தழியும் மாந்தரினம் நலம் பல பெற்று இன்பம் பெருகிட அடிக்கின்ற கடல் போல துடிக்கின்ற இதயங்கள் அடக்கமுடன் வாழ்ந்திட இன்னல் நீக்கி வாழ்வை கண்ணல் சுவையாக்கிட வையும் நையும் நிலை மாறி நானிலம் நனிவளம் பெற முழங்கும் சங்காக இறை அழைப்பை ஏற்று 25 ஆண்டுகள் அன்பு பணி, அறப்பணி, ஆன்மீக பணியாற்றி இன்று வெள்ளி விழா காணும் அருட்தந்தை முனைவர் மரிய ராஜேந்திரன் அவர்களை வாழ்த்த வார்த்தைகள் என்னிடமில்லை. நம் புன்னகையால், அன்புறவால், உடனிருப்பால், ஜபத்தால் அவர் பணி மேலும் சிறக்க வாழ்த்துகிறேன். மனிதன் பிறக்கின்றான், வாழ்கின்றான், மடிகின்றான். இது மனித வாழ்வின் 3 கட்டங்கள். பிறப்பதும் இயற்கை, இறப்பதும் இயற்கை. ஆனால் வாழ்கின்ற போது எவ்வாறு வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதனை நன்குணர்ந்து என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதற்கு ஏற்ப குருத்துவ பணியை தேர்ந்தெடுத்தார். 2000 ஆண்டுகளை தாண்டி சென்றால் மனிதனை மீட்க இறைவனே மனிதனாக பிறந்தார். அந்த இறை மகன் விட்டு சென்ற பணியை தனதாக்கி கொண்டு வழிகாட்ட விழியின்றி வழியின்றி நிலை வீழ்ந்து தலை தாழ்ந்து வசையுற்று நசையுற்று கரை காணா காரிருளில் அல்லும் பகலும் தொல்லைக்குட்பட்ட மக்களுக்கு தம்பணியாக்கி கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகளை நிறுவி அதற்கு பல்வேறு நிறுவனங்களுக்கு அடித்தளமிட்டு எத்தனையோ வேலை வாய்ப்புகளை உருவாக்கி அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பை கொடுத்து வேலை வாய்ப்பை கொடுத்து இளைஞர்களை சமுதாய பணிக்காக செப்பனிட்டு செவ்வனவே இறையாட்சி சமூகத்தை நம்மிடையே உருவாக்கி மலரவிட்டு கொண்டிருக்கும் நம் தந்தை அவர்களை மாத்திரவிளை மரக்கல்வி மன்றத்தின் சார்பிலே வாழ்த்துகிறேன். இன்னும் ஆன்மீக வாழ்விலே பல படிநிலைகளை கடந்து உயர் பதவிகள் பெற்று பாரினில் புகழ் பெற வாழ்த்துகிறேன். உயர்ந்த எண்ணங்கள் கொண்ட என் தந்தை அவர்கள் உள்ளம்போல் உலக வாழ்வை, உயரிய பணியை தேர்ந்தெடுத்து அருள் பணியில் நிறைவாய் வாழ, பல்லாண்டு வாழ, உடல் பலத்தோடு வாழ்க, ஆன்மீக பலன் பெற்று நீடூழி வாழ வாழ்த்தி என் உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கிய மறைக்கல்வி மன்ற செயலர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். தேவனின் மணி ஓசை தெண்டலிலே மிதந்து வர காலை பனித்துளிகள் பன்னீரை தெளிக்க புத்தமுது ஒளி வீசிடும் சூரியன் வாழ்த்தி வணங்கிட என்றென்றும் சந்தோஷம் பொங்கிட அன்பு மழலை செல்வங்கள் தம் மகத்தான நடனம் மூலம் கூறும் அறிவுரையை கேட்போமா?
சொல்லுதடி முதல் வணக்கம். வந்துருச்சு வந்துருச்சு புது வருஷம், நல்ல சந்தோஷம் நிலைக்கட்டுமே வாழ்க்கை முழுசும். பறவையாக வாழணும் வாழணும், இந்த மன்னகம் வானம் போல மாறணும் மாறணும். அன்புதான் கடவுள் என்று வணங்கணும் வணங்கணும். மனம் அடுத்தவர் துயரத்தால் பூமியை காக்கணும், அன்பு என்னும் ஆயுதத்தால் பூமியை காக்கணும். புத்தம் புது சூரியனின் புது வெளிச்சம், பூமிக்கு இப்ப சொல்லுதடி முதல் வணக்கம். வந்துருச்சு வந்துருச்சு புது வருஷம், நல்ல சந்தோஷம் நிலைக்கட்டுமே வாழ்க்கை முழுசும். கவலைகள் ஏதுமின்றி சிரிக்கணும் சிரிங்களவை, குழந்தையின் கண்கள் கொண்டு ரசிக்கணும் ரசிக்கணும். மருத்துவமனைகள் கோயிலாகணும், சிறைச்சாலைகள் இல்லை என்று போகணும் போகணும். முதியோர் பாரம் எல்லாம் நீங்கணும் நீங்கணும், சுமைகளை தோளில் நாமும் தாங்கணும் தாங்கணும். இதயத்தில் நல்லதையை விதைக்கணும் விதைக்கணும், இறைவனின் பரிசென்று நினைக்கணும். நேசம் கொண்ட நெஞ்சம் கொண்டு நன்றிகளை சொல்லணும், நேசம் கொண்ட நெஞ்சம் கொண்டு நன்றிகளை சொல்லணும். புத்தம் புது சூரியனின் புது வெளிச்சம், பூமிக்கு இப்ப சொல்லுதடி முதல் வணக்கம். வந்துருச்சு வந்துருச்சு புது வருஷம், நல்ல சந்தோஷம் நிலைக்கட்டுமே வாழ்க்கை முழுசும். தேவனின் மணியோசை தென்றலில் மிதக்குதடி, காலையில் பனித்துளிகள் பன்னீர் தெளிக்குதடி. புத்தம் புது சூரியனின் புது வெளிச்சம், பூமிக்கு இப்ப சொல்லுதடி முதல் வணக்கம். வந்துருச்சு வந்துருச்சு புது வருஷம், நல்ல வட்டார மறைக்கல்வி மன்றம் சார்பாக திரு பெனோ அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். புத்தகத்தின் முகமோ அறிவில் அழகு, பூமியின் முகமோ ஏழைகளில் அழகு. கடவுளின் முகமோ ஏழைகளில் அழகு, பூமியின் முகமோ இயற்கையில் அழகு. அருட்பணி மரிய ராஜேந்திரன் அவர்களோ அருட்பணிகளில் குருத்துவ அருட்பணிகளில் அழகு. உமது மறைக்கல்வி பங்களிப்புகள் அழகு, முப்பணிக்குழுக்களில் நீர் ஆற்றிய பணிகள் அழகு. உமது இசை படைப்புகள் அனைத்துமே அழகு. ஆயர் மாமன்றத்திற்கு தாங்கள் அளித்த பங்களிப்பு அழகு. அதிலும் குறிப்பாக ஆயர் மாமன்ற பாடலை உருவாக்கி இசையோடு உருவாக்கியது அழகு. நாஞ்சில் பால் பதனிடும் நிலையத்தை உலகறிய உயர்த்தியது அழகு. நாஞ்சில் சிபிஎஸ்இ ஸ்கூல், ட்ரினிட்டி சிபிஎஸ்இ ஸ்கூல் போன்ற தரமான கல்வியை ஏழை எளிய மக்களுக்கும் அவர்களது ஊரிலே அருகாமையிலே கிடைக்க வாய்ப்பு அளித்தது அழகு. உயர்கல்விக்காக நாஞ்சில் கேத்தலிக் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியை அனைத்து ஏழை மாணவர்களுக்கும் இலவசமாகவும் எளிதாகவும் கிடைக்க வாய்ப்பு செய்தது அழகு. வட்டார முதல்வராக உயர்ந்து நம்முடைய பங்கிற்கு அழகு. உம்முடைய குருத்துவ பணி வாழ்வின் 25 ஆண்டுகள் இறைப்பணியில் அர்ப்பணித்து பொது வாழ்விலும் தன்னை முழுவதும் ஈடுபடுத்தி இன்று வெள்ளி விழா காணும் அன்பு அருட்பணியாளர் எஸ் மரிய ராஜேந்திரன் அவர்களை மாத்திரவிளை மறைவட்ட மறைக்கல்வி பணிக்குழுவின் சார்பாக வாழ்த்துகிறோம். மேலும் நீவீர் நல்ல உடல் உள்ள நலத்துடன் தூய ஆரோபர் அன்னை ஆசியுடன் பல்லாண்டு வாழ்ந்து
பொன்விழா பவள விழாக்களை காண உளம் கனிந்து வாழ்த்துகிறோம். நன்றி. வாழ்த்துரை வழங்கிய திரு பெனோ அவர்களுக்கு நன்றிகள். எடுத்த குறிக்கோளுக்காய் விடுத்த சவாலுக்காய் இறையினம் ஒன்றி வாழ்ந்திட தன் பங்களிப்பை தந்து மனிதர் மேதினியில் இறையோடு இணைந்து வாழ்வதில் மகிழ்ச்சி காணும் நல்லுள்ளம் அருள்முனைவர் மரிய ராஜேந்திரன் அவர்களை வாழ்த்த திருமதி ஜாய்ஸ் மேரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அறிவிசால் அவையோர் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நிலவு தன் முகம் காட்ட வேண்டுமென்றால் மேகத்தை கிழித்து வெளிவர வேண்டும். பறவை தன் முகம் காட்ட வேண்டுமென்றால் முட்டையை உடைத்து வெளிவர வேண்டும். விதை தன் முகம் காட்ட வேண்டுமென்றால் விதை உரையை கிழித்து வெளிவர வேண்டும். இதோ இந்நன்னாளிலே தன் முகம் காட்ட அர்ப்பண உணர்வோடு தன்னலம் மறந்து பொதுநலம் காத்து தகைசால் சான்றோராக திகழும் எம் அன்பு தம்பி அவர்களே பல்லாண்டு வாழ்கவே நீடூழி வாழ்கவே நீடூழி வாழ்கவே நீடூழி வாழ்கவே. வாழ்த்துரை வழங்கிய திரு ஜாய்ஸ் மேரி முளவிளை பங்கு சார்ந்தவர்களுக்கு நன்றிகள். அன்புமிக்கவர்களே, அருட்தந்தை அவர்கள் வெளியிட்ட சுவடுகள் என்னும் புஸ்தகம் இறை மக்களுக்கு வழங்கப்படும். அதை பெற்று செல்ல வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே ஆங்காங்கே இருக்கின்ற இறை மக்கள் அனைவரும் அதனை வந்து பெற்று செல்ல வேண்டுமா செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அருட்தந்தை மரிய ராஜேந்திரன் அவர்கள் நாஞ்சில் பால் பதனிடும் நிலையத்தினுடைய மேலாண்மை இயக்குநராக இருந்து அந்த நிறுவன வளர்ச்சியும் அந்த நிறுவனம் மேன்மை பெறவும் சிறப்பாக செயல்பட்டதை நினைத்து இப்பொழுது நாஞ்சில் பால் நிறுவனத்தினுடைய அனைத்து பணியாளர்கள், ஊழியர்கள், அனைத்து நிலையினர் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதன் அடையாளமாக இந்த அழகிய பொன்னாடை அணிவித்து எங்கள் நினைவு பரிசை வாழ்த்து மடலாக அளிவித்து நாங்கள் அனைவரும் பெருமிதம் கொள்கிறோம். தந்தையருடைய பணி இன்னும் சிறப்பாக அமையட்டும் என்று வாழ்த்தி எங்களது அன்பையும் எங்களது நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பையும் நன்றியையும் தெரிவித்த முழங்குமூடு நாஞ்சில் பால் பதனிடும் நிலைய மேலாளர், இணை இயக்குனர் மற்றும் பணியாளர் அனைவர்களுக்கும் நன்றிகள். ஒரு திருவிழா என்று நம்மில் மண்ணில் வெற்றி கொடியென பறக்குது. விண்ணில் அணையா தீபங்கள் உன்னில் வந்திட, கனவுகள் நனவாய் கையில் வந்திட, வெற்றி என்ற வார்த்தையை வரைபடத்தில் இன்று நீ வரைந்திடு, வரலாறு படைத்திடு, நீ ஒளியாய் எழு என்னும் பாடலுக்கு மெருகூட்டிடும் நடனமாட வரும் நம் பங்கின் இளையோர்கள் இதோ உங்கள் முன். குளித்துறை மறை மாவட்டத்திலே மிக சிறப்பாக பணியாற்றி
25 ஆண்டுகளை கடந்து நிற்கின்ற அருள்முனைவர் மரிய ராஜேந்திரன் அவர்களை வாழ்த்தி முழகமோடு வட்டார ஒருங்கிணைய சார்பாக வாழ்த்துக்களை வழங்கி இந்த எளிய அன்பு பரிசை நாங்கள் வாழ்த்துக்களோடு வழங்கி கொடுக்கின்றோம். ஓகே, வெரி குட். அப்போ நன்றி. ஒரு லட்சம் தீபம் பொன்னில் இரு சூரியன் உந்தன் கண்ணில் உலகத்தை நீ ஜெயிக்கலாம். ஒளி திருவிழா இன்று மண்ணில் வெற்றி கொடிகள் பறக்குது விண்ணில் தீபங்கள் நாம் ஏற்றலாம். அணையா தீபங்கள் முன்னில் வருமே அடக்கனவுகள் இனி வெற்றி என்ற ஒரு வார்த்தையை உன் வாழ்வின் வரைபடத்தில் வரைந்திடு. வாசல்கள் இனி திறக்கும், புது வசந்தங்கள் பொன்னில் பிறக்கும். உனக்குள்ளே ஒளி ஒன்று உண்டு, அதை தூண்டினால் சூரியன் நீ என்று. தீபம் பொன்னில் இரு சூரியன் உந்தன் கண்ணில் உலகத்தை நீ ஜெயிக்கலாம். ஒளி திருவிழா இன்று மண்ணில் வெற்றி கொடிகள் பறக்குது விண்ணில் தீபங்கள் நாம் ஏற்றலாம். காடு மலை வேடு அட எல்லாம் சுற்றும் பறவை மீண்டும் அது விரிக்கும் தன் சோர்வை இல்லா சிறகை. அது போல் நீ மாறு உன் லட்சியம் அதை சேரு. ஆக்கலாம் நீ ஆக்கலாம் அந்த உலகை உருவாக்கலாம். போக்கலாம் நீ போக்கலாம் அந்த இருளை வென்று வாழலாம். தந்தை குரு என்ற ஒளி உண்டு, தலை வணங்கி நீ நடந்தால் வழியுண்டு. சூரியன் ஒளி வாங்கிடும், அந்த நிலவும் இரவிலே சுடர்விடும். ஒளியை போற்றி கொண்டாடு, அந்த ஒளி நீயானால் வரலாறு. ஒரு லட்சம் தீபம் பொன்னில் இரு சூரியன் உந்தன் கண்ணில் உலகத்தை நீ ஜெயிக்கலாம். ஒளி திருவிழா இன்று மண்ணில் வெற்றி கொடிகள் பறக்குது விண்ணில் தீபங்கள் நாம் ஏற்றலாம். கார்த்திகை தீபங்கள் முன்னில் வருமே அடக்கனவுகள் நனவாய் கையில் வருமே. தனது மயில்வை வெளிக்காட்டிய இளம் நெஞ்சங்களுக்கு நன்றிகள். தொடர்வது மஞ்சாடி பங்கின் சார்பாக அன்பளிப்பு வழங்கி வாழ்த்துவார்கள். சுவடுகள் என்ற புக்கை
வாங்கி செல்லாத இறை மக்கள் வந்து வாங்கி அதனை வாசித்து பயன்பட வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இப்பொழுது நம் மண்ணின் மைந்தர் மரிய ராஜேந்திரன் அவர்களை நமது முன்னாள் திருத்தொண்டர் அவர்கள் இப்பொழுது பங்கு தந்தையாக இருக்கும் ஜிஜோ பிரதர் இப்பொழுது வாழ்த்துரை வழங்கி பேசுவார்கள். அவசரமாக கிளம்பிவிட்டதால் இப்பொழுது நடனம்.
இந்த மாத்திரவிளை யூத் மாணவிகளுக்கு எமது நன்றிகள். இறைப்பணிக்காய் தன்னை அர்ப்பணித்த நமது மண்ணின் மைந்தர் அவர்களின் பெற்றோர்களாகிய திரு சவேரியர் அடிமை, திருமதி திரேசம்மாள் ஆகியோரை நன்றியோடு நினைவு கூர்கின்றோம். தொடர்ந்து இவ்விழா சிறக்க உதவிய ஆயர்கள், குருக்கள், அருள் சகோதரிகள், அருள் சகோதரர்கள் ஆகியோருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். மாத்திரவிளை பங்கு தந்தை, இணை பங்கு தந்தை பங்கின் அருள் உழைத்ததோடு அனைத்து நிகழ்வுகளையும் திறம்பட செய்து முடிக்க உறுதுணை புரிந்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்.
வெளியூர்களிலிருந்து வருகை தந்து இந்த விழா சிறப்பிக்க உதவிய பங்கு மக்கள் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். அன்பின் விருந்திற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து யெகோவா ஒலி நிறுவனத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். கலை நிகழ்ச்சிகளை திறம்பட பயிற்றுவித்த செல்வி ஜோலின் மற்றும் செல்வி ஸ்டானி ஆகிய சகோதரிகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். மேலும் இவன் வருகை தந்து விழாவினை சிறப்பித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதோடு இவ்விழாவை ஒளிபரப்ப உதவிய தேவா டிவி நிறுவனத்தாருக்கு உலங்கனிந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் கூறிக்கொண்டு விழாவை நிறைவு செய்வதோடு இறுதியாக ஒரு நன்றி பாடல். மனம் மகிழ்ந்து மனம் நிறைந்து நன்றி பாக்கள் சாற்றுவே. நன்றி நன்றி நன்றியே, நன்றி நன்றி நன்றியே, நன்றி 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 இறைவனுக்கு நன்றியே. நன்றி நன்றி நன்றியே, நன்றி நன்றி நன்றியே, நன்றி 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 இறைவனுக்கு நன்றியே. வரம் தந்து கரம் தந்து வழி நடத்தி சென்றீரே. உயிர் தந்து உணவும் தந்து உலகம் வாழச் செய்தீரே. வரம் தந்து கரம் தந்து வழி நடத்தி சென்றீரே. உயிர் தந்து உணவும் தந்து உலகம் வாழச் செய்தீரே. கரம் பற்றியே என் உயிர் வாழுமே. துணை இன்றியே என் மனம் சாயுமே. கரம் பற்றியே என் உயிர் வாழுமே. துணை இன்றியே என் மனம் சாயுமே. உம்மிலே வாழும்போது ஆனந்தமே. விழி
நன்றி நன்றியே நன்றி 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 இறைவனுக்கு நன்றியே நன்றி நன்றி நன்றியே நன்றி நன்றி நன்றியே நன்றி 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 இறைவனுக்கு நன்றியே. தரகடும் 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 సంసారి నిన్ని సదర్రీగ సంసారి నిన్ని సదంతాని పా உளம் தந்து உறுதி தந்து உரு கொடுத்து காத்தீரே அறம் தந்து அறிவும் தந்து அகமொழிரச் செய்தீரே உளம் தந்து உறுதி தந்து உரு கொடுத்து காத்தீரே அறம் தந்து அறிவும் தந்து அகமொழிரச் செய்தீரே ஒளி காணவே என் மனம் வாடுதே விழி கண்டாலே பல்லுயிர் வாழுமே ஒளி காணவே என் மனம் வாடுதே விழி கண்டாலே பல்லுயிர் வாழுமே புகழ் பாடும்போது பேரின்பமே துணை பெற்றாலே சுகராகமே புகழ் பாடும்போது பேரின்பமே துணை பெற்றாலே சுகராகமே. நன்றி நன்றி நன்றியே நன்றி 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 இறைவா நன்றி 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 நின் திருவடி தாமரை தொடங்கிய பாதையில் மீண்டும் நன்மை பெருக சீயோன் மலைபோல் நீர் வாழ்க அங்கு பல்லாயிரம் பறவைகள் இளைப்பார அன்னை மரி உம்மை சீராட்ட. அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எனது குருத்துவ அருட்பொழிவு வெள்ளி விழாவை முன்னிட்டு இன்று தூய ஆரோபணை அன்னை ஆலயம் மாத்திரவிளையில் வைத்து நடைபெற்ற இந்த திருப்பலி உண்மையிலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக நான் பார்க்கின்றேன். இன்றைக்கு இந்த திருப்பலி நடைபெற்ற வேளையிலே மாத்திரவிளை பங்கு சமூகம், பங்கு அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், பங்கிலுள்ள பங்கு மைப்புப்பணி பேரவை நிர்வாகிகள், உறுப்பினர்கள், இயக்கங்கள், சங்கங்கள், திருத்தூத கழகங்கள், சமூக சேவை குழுக்கள், அன்பியங்கள் எல்லாருமே இணைந்து மிக சிறப்பாக ஒரு குடும்ப விழாவை போன்று, இல்ல விழாவை போன்று இருமிதமடைகின்றேன். நான் சிறுவனாக இருந்த பருவத்திலிருந்து இன்று வரைக்கும் இந்த குருத்துவ பணிவாழ்விலே ஏராளமான அனுபவங்கள், அதிலும் குறிப்பாக என்னுடைய குருத்துவ பணிவாழ்வுக்கும் இறை அழைத்தலுக்கும் மாத்திரவிளை பங்கு பெரும் பங்காற்றியிருக்கிறது. உண்மையிலே நான் கடந்து வந்த பாதையை திருப்பி பார்க்கின்ற பொழுது பல திறமைகளிலே, பன்முக உண்மையிலே கலைகளிலே அல்லது நல்ல கல்வி பயின்று ஒரு நல்ல நிலையை அடைந்து மக்களுக்காக, மக்களோடு இணைந்து பணி செய்வதற்கான ஒரு ஆற்றல், சக்தி, அதற்கான ஊற்று இந்த மாத்திரவிளை மண்ணிலிருந்து கிடைத்தது என்று சொல்வதிலே நான் பெருமை அடைகின்றேன். மாத்திரவிளையை அதனால் நன்றியோடு எப்பொழுதுமே எண்ணி பார்க்கின்றேன். என்னுடைய பணி வாழ்க்கையிலே இங்கு பணியாற்றிய நிறைய அருட்பணியாளர்கள், இன்னும் சிறப்பாக அருட்தந்தை ஜோசப் ராஜ் அவர்களுடைய அன்பு, அரவணைப்பு, அவருடைய ஊக்கப்படுத்துகின்ற தன்மை இன்னும் எப்பொழுதுமே என்னை ஒரு பிள்ளையை போன்று பார்த்து கொண்டார், நன்றாக கவனித்து கொண்டார். அவருடைய அந்த
பணி வாழ்வு, அவரிடமிருந்து நான் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் தான் உண்மையிலே ஒரு அருட்பணியாளராக உருவாக வேண்டும் என்கிற ஒரு தாகத்தை மிக அதிகமாக என்னில் ஏற்படுத்தியது. ஒரு அருட்பணியாளராக இருந்து நல்ல பணிகளை ஆற்ற முடியும் என்கிற நம்பிக்கையை அருட்தந்தை ஜோசப் ராஜ் அவர்கள் உண்மையிலே எனக்கு தந்தார்கள் என்று உறுதிபட தைரியமாக சொல்ல முடியும். எனவே இந்த நேரத்திலே நான் அருட்தந்தை ஜோசப் ராஜ் அவர்களை நன்றியோடு மகிழ்ச்சியோடு எண்ணி பார்க்கின்றேன். அவருக்காக உண்மையிலே ஜெபிக்கிறேன். அவர் நல்ல உடல்நலத்தோடு, உடல்நல குறைவாக இருந்தாலும் அவருக்கு நல்ல உடல்நலம் கிடைக்க ஜெபிப்பதோடு எல்லாருமே ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். அந்த காலகட்டங்களிலே கிடைத்த இந்த பங்கிலிருந்து சிறுவனாக இருந்த வேளையிலே அல்லது மாணவ பருவத்திலே அல்லது அந்த பருவத்தை கடந்து வருகின்ற அந்த வேளைகளிலே கிடைத்த அனுபவங்கள் ரொம்ப என்றுமே மறக்க முடியாதவை. நேற்று கிடைத்த அனுபவம் போல இருக்கிறது. அந்த அனுபவங்கள் இந்த பக்கத்தில் தான் அந்த இப்படி மேடை இல்லை, ஒரு கல்லில் கட்டி ஒரு முன்ன சோறு மட்டும் தான் இருந்துச்சு, மேலே கூரை எதுவுமே கிடையாது. அப்போ அந்த நேரத்தில் தான் தலைப்பு கொடுப்பாங்க. அப்போ எனக்கு ரொம்ப இப்பவும் நினைவு இருக்கிறது. போய் குலுக்கி போட்டு தான் தலைப்பு தருவாங்க. ஆனால் பேசி பல தடவை பரிசு பெற்ற நினைவு இருக்கிறது. அது இங்கு மட்டுமல்ல, இதனுடைய தொடர்ச்சியாக நான் மதுரை அருளானந்தர் கல்லூரியிலே மெய்யியல் பயின்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு தடவை சொல்லிய சொல்லை மறு தடவை சொல்லக்கூடாது. 2 நிமிடங்கள் பேச வேண்டும். ஒரு தடவை உச்சரித்த சொல்லை மீண்டும் பேசவே கூடாது. அவங்களுக்கு மட்டும்தான் பரிசு கிடைக்கும். நிறைய பேர் பேசினாங்க. ஏறக்குறைய ஒரு 50 பேருக்கு மேலே, 50 இல்லை, ஒரு 63-70 பேர் பேசியிருப்பாங்க. கடைசியில் அதில் பரிசு எனக்கு மட்டுமே கிடைத்தது. ஒரு தடவை உச்சரித்த சொல்லை திரும்ப சொல்லாமல் 2 நிமிடங்கள் பேச வேண்டும். அப்படி பேசி அந்த பரிசினை தட்டி சென்ற நினைவு. அது அருளானந்தர் கல்லூரினா ஜெஸ்யூட்ஸ் நடத்துறது. ரொம்ப நிறைய தேர்ச்சி பெற்றவர்கள், புலமை பெற்றவர்கள் அந்த கல்லூரியிலே பயின்று கொண்டிருந்தார்கள். அந்த வேளையிலே அந்த பரிசு கிடைத்த அனுபவம் மறக்க முடியாத அனுபவம். அதே மாதிரி கபடி விளையாடுறத உண்மையிலே மறக்க முடியாது. அது பெரிய கபடியினுடைய நுணுக்கம் தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. ஆனால் நுணுக்கங்களை கற்றவர்களை விட 4 பேர் 5 பேர் 6 பேர் சேர்ந்து பிடிச்சாலும் 2 தோளையுமே சேர்த்து எல்லாரையுமே தூக்கி கொண்டு வந்த நினைவு. அப்படி ஒட்டுமொத்தமாக புள்ளிகளை பெற்ற அந்த அனுபவங்கள் உண்டு. அது பொய்யல்ல. இதே இடத்துல தான் அந்த கபடி போட்டி, இந்த பகுதியில் தான் அந்த விளையாட்டு நடக்கும். அப்படி பரிசு பெற்றிருக்கிறேன். டீமாக கூட பெற்றிருக்கிறோம். அதே போல் படித்து ஒரு நல்ல எனக்கு ஒரு அர்ப்பணத்தோடு இந்த பணிகளை நான் செய்தேன் என்று சொல்ல முடியும். எனக்கு ஏன் இன்றைக்கு இந்த விழாவை கொண்டாட வேண்டுமா வேண்டாமா அப்படி ஒரு ஆழமான கேள்வி இருந்துச்சு. ஏன்னா இது அப்போ தான் நான் என் மனதில் நினைத்தது, எந்த ஆடம்பரங்களும் இல்லாமல் ஒரு திருப்பலி நிறைவேற்ற வேண்டும், வர்றவங்களுக்கு ஒரு சின்ன எளிய உணவு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் மட்டுமே மனதில் இருந்தது. அந்த நிலையில் தான் இன்றைக்கு நாம் பார்த்தா கூட அப்படி நாம் பெரிய ஆடம்பரங்கள் அலங்காரங்களை எல்லாம் செய்யலை, மிக எளிமையாகத்தான் நடத்தி இருக்கிறோம். அதே நேரத்தில் 25 ஆண்டுகள் இந்த பணி வாழ்விலே கடந்து வருவதற்கு கடவுள் ஒரு அருளை துணையை செய்தார். அதான் என்கிட்ட பேசின பலரும் சொன்னார்கள், நீங்கள் பணி செய்தீங்க, 25 ஆண்டுகள் நல்ல முறையிலே வெற்றிகரமாக அமைந்திருக்கிறது, கடவுள் துணை செய்திருக்கிறார். எனவே வழிநடத்திய உடனிருந்த அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துவது உங்களுடைய கடமை அப்படின்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். அது உண்மையிலே மிக இன்றியமையாத கடமை என்பதை நானும் உணர்ந்தேன். அந்த நிலையில் தான் இந்த வளாகத்திலே, அன்னையினுடைய வளாகத்திலே ஒரு நன்றி செலுத்தி என்னுடைய அந்த குருத்துவ வாழ்வில் அன்னையின் வழியாக நிறைய அருளை பெற்று இந்த பணியை ஆரம்பித்து இன்றைக்கு இந்த 25 ஆண்டுகள் நிறைவடைகிறேன்னு சொன்னால் உண்மையிலே அன்னையை நினைந்து இந்த இடத்துல நான் உள்ள பூரிப்போடு நிற்கின்றேன். உண்மையில் ரொம்ப திருப்பலியில் கூட சொன்னது போல் நிறைய மேடு பள்ளங்கள், ஏற்றத்தாழ்வுகள் அதெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் எல்லாத்தையும் தாண்டி உண்மையை சொன்னால் ஒரு நல்ல ஒரு நிறைவை பார்க்கிறேன். என்னுடைய மறை மாவட்டத்திற்காக இந்த பங்கிலிருந்து தான் அந்த நல்ல அடித்தளம் அமைக்கப்பட்டது. அதே போல் வீட்டில் கூட பார்க்கும்போது மிக எளிமையான குடும்பம், எல்லாருக்கும் தெரிஞ்சது போலவே, ஆனால் நல்ல ஒரு பக்குவத்தோடு பண்பற்ற ஒரு நல்ல இறை பக்தி உள்ள ஒரு குடும்பமாக என்னுடைய அப்பா அம்மாட்ட நிறைய கற்றிருக்கிறேன். இந்த ஊரில் இந்த இடத்துல சொல்கிறதில் நான் மகிழ்ச்சி அடைவேன். எனக்கு சின்னதில் நான் 1ஆம் வகுப்பு படிக்கும்போது அப்படி நான் பள்ளிக்கூடத்துக்கு நடந்து வந்துட்டு இருக்கிறேன். அப்பா வயலில் வேலை செய்துட்டு இருந்தாங்க, இந்த வார வழியில் தான், அந்த ஒரு கிணத்துக்கு பக்கத்தில், பெஞ்சமின் வீடு பக்கத்தில். எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்கள் காலையில் 4 மணிக்கு எழுப்பி இப்படி வேலை செய்ய, சாயங்காலம் இப்படியெல்லாம் எதுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ அப்பா சொன்ன ஒரு வார்த்தை
என்னுடைய நினைவுக்கு வருகிறது. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பிள்ளைங்க நல்லா வளரணும், நல்லா படிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்படி வேலை செய்கிறேன். அவர் சொன்ன வார்த்தை இதுதான். அது மட்டும் இல்லை, இந்த ஊரில் எல்லாருக்குமே, ஊரில் இதை சுற்றி உள்ள எல்லா பகுதிகளிலுமே இது எல்லாருக்கும் தெரிந்தது போல் ஏதாவது பணிகள் என்று சொன்னால் அவரை நம்பி பொறுப்பு கொடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப படித்த ஆளெல்லாம் கிடையாது. அவருடைய அப்பா சிறுவனாக, அவர் 3ஆம் வகுப்பு படிக்கும்போது அவருக்கு அப்பா இறந்துருக்கிறார். அப்போ இறந்து போனது அந்த குடும்பத்தில் இவர் தான் மூத்தவர். அப்பா அந்த வீட்டில் செய்ய வேண்டிய எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு ஒரு தந்தைக்குரிய பொறுப்போடு, அவருக்கு 3 தங்கைகள் உண்டு, எல்லாரையுமே அப்பா தான் வேலை செய்து எல்லாரையுமே திருமணம் செய்து கொடுத்து அப்படி அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பி ஒரு நல்ல பொறுப்போடு, உண்மையிலே சொல்ல முடியும் அவர் ஒரு நல்ல ஒரு நேர்மையாளராக, ஒரு நல்ல யாரிடமும் ஒரு காசு கூட ஏமாத்தாம, அல்லது ஒரு வேலைக்கு போனால் கூட வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யணும், அல்லது கூட வேலைக்கு செய்கிறவங்களையும் வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னு உள்ள ஒரு நல்ல ஒரு பெரிய தத்துவங்களை அல்ல, ஆனால் இது வாழ்வியல் தத்துவம். நிறைய நாம் படித்து தத்துவம் பட்ட டாக்டரேட் அது இது பெறலாம், ஆனால் அந்த படித்து பெறக்கூடிய பட்டங்கள் தத்துவங்களை விட தன்னுடைய வாழ்வால் நல்ல பண்புகளை கற்றுத்தந்தார் அப்படின்னு நான் உறுதிபட தெளிவுபட சொல்ல முடியும். ஏன் இதில் சொல்கிறேன்னு சொன்னால் இது எல்லாருக்கும் தெரிந்தது தான். அதே போல் இன்னும் நான் பல தடவை பார்த்துருக்குறேன். அம்மாவை பார்த்தா கூட யாராவது கஷ்டமாக இருந்தால் அந்த நேரத்திலேயே காய்கறிகள் அல்லது நெல் அரிசி இப்படிப்பட்டதை யாராவது கஷ்டத்தில் இருந்தால் அதை கொடுக்கறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அது மட்டும் இல்லை, நான் குருத்துவ பட்டம் பெற்ற பிறகு அவங்க இருப்பது வரைக்கும் யாராவது கஷ்டத்தில் வந்தால் என்னை கட்டாயப்படுத்த மாட்டாங்க. அதனால் லேசாக சொல்லுவாங்க, மகனே இவங்க ஒரு சின்ன உதவி கேட்டாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க போல இருக்குது, நீ பார்த்துக்கா ஏதாவது முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விடுவாங்க. எனக்கே தெரியும் அப்படி சும்மா சொல்ல மாட்டாங்கன்னு. என்னால் ஏன்ற நேரங்களில் அப்படி சொன்ன நேரங்களில் என்னால் முடிஞ்சதை அப்படிப்பட்ட சில சின்ன சின்ன உதவிகளை செய்திருக்கிறேன். அப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல ஒரு ஆர்வத்தை, ஒரு சந்தோஷத்தை தான் தந்திருக்கிறாங்க, அல்லது அதை அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை தந்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். அப்படி குடும்பமாக இருக்கலாம், பங்காக இருக்கலாம், நல்ல ஒரு அனுபவம் எனக்கு கிடைத்தது. அதே போல் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பின்பும் என்னுடைய குடும்பத்தில் என்னை பொறுத்தவரையும் நல்ல அனுபவம். அதாவது எனக்கு எந்த அழுத்தங்களும் கிடையாது. வெளியே பலரும் பலதையும் பேசுவாங்க பாருங்க, என்ன அதை சொன்னால் உலகமே தாங்காது, அந்த மாதிரி பயங்கரமான கவலைப்படுறதே இல்லை. ஏன்னா நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னால், முதுகில் புண்ணு இருந்தால் தான் குனியும் போது வலிக்கும், இல்லைன்னா வலிக்கக்கூடாது. அந்த இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளிக்கூடத்தை சுற்றிய ஊர்லேயே ஏகப்பட்ட போஸ்டர்கள், வேற எதுவுமே கிடையாது. என்னுடைய நிலைப்பாடு ஒரு நீதிக்காக, நியாயத்துக்காக எடுத்த நிலைப்பாடும் ஒரு சிலர் சில அழுத்தங்களை கொடுக்கின்ற பொழுது அந்த அழுத்தங்களுக்கு அடிமையாகாமல் தீர்க்கமான நிலைப்பாடுகளை எடுத்து மறைமாவட்டத்தினுடைய முதன்மைகள், மறைமாவட்டத்தினுடைய நிலைப்பாடுகள் அதுக்காக செயல்பட்டதுனால இப்போ கூட சுற்றி பார்த்தீங்கன்னா என்னை பற்றி பல போஸ்டர்கள், இந்த ஆண்டுலேயே பல போஸ்டர்கள் இப்படியெல்லாம் வந்துச்சு. எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதாவது ஆயர் கூட இப்படியெல்லாம் செய்கிறது சரி கிடையாது, வழக்கு தொடுக்கிறதுக்கு எனக்கு எழுத்து வடிவிலேயே அனுமதி கொடுத்தாங்க. நான் சொன்னேன், இதெல்லாம் ஒட்டிட்டு போட்டு எல்லாமே செய்கிற இதில் எனக்கு ஒன்றும் குறைஞ்சி போக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுலேயும் இதுக்கு மூல காரணமாக இருந்து இந்த போஸ்டர்களை எல்லாம் ஒட்டுறதுல நம்ம மண்ணை சார்ந்தவர்கள் தான் அந்த வேலையை பண்ணாங்க. அதில் அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. கடவுள் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அவர்களுடைய நலனுக்காக. அந்த அளவில் தான் என்னுடைய மனதை உருவாக்கி கொண்டேன், பக்குவப்படுத்தி கொண்டேன். அந்த அளவுக்கு கடவுள் அன்னையின் வழியாக ஒரு நல்ல மனதை தந்திருக்கிறார் என்று நான் எண்ணி பார்க்கின்றேன். இந்த மாதிரி நல்ல நல்ல அனுபவம். அடுத்த பங்குத்தளங்களில் பணியாற்றுகின்ற பொழுது நல்ல நல்ல அனுபவங்கள். போன இடங்களெல்லாம் ஆலயம் கட்டுவதற்கு, பள்ளிக்கூடங்களை தொடங்குறதுக்கு, கான்வென்ட்டை தொடங்குறதுக்கு, அல்லது சமூக கூடங்களை தொடங்குறதுக்கு, மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு, திருமண உதவி செய்கிறதுக்கு, அல்லது நோயாளிகளுக்கு உதவி செய்கிறதுக்கு, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு, ஏதோ சில நான் இருந்த பணித்தளங்களில் நிறைய உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது. அந்த நிலையில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தது எனக்கு இப்படி இந்த பணிகளில் பங்குத்தளங்களில் ரொம்ப என்னோடு இருந்து ரொம்ப உறுதியை தந்தார்கள், பலத்தை தந்தார்கள், நிறைய ஜெபிச்சாங்க. எனக்கு நிறைய பங்குகளில் பார்த்தீங்கன்னா நிறைய தாத்தா பாட்டிகள் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. பாவரையிலெல்லாம் மேல்புறம் இங்கெல்லாம் இப்போ போனால் கூட அதில் மாங்குழி தாத்தா பாட்டிகள் தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கூட ஒரு சில வயதானவங்க ஃபோன் பண்ணி, மக்களை வர முடியாது, ஆனால் ப்ரேயர் பண்ணுறோம்,
நாங்கள் வந்ததாக நீங்கள் நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட நல்ல இனிமையான உள்ளத்தை தொடுகின்ற நிறைய அனுபவங்கள் எனக்கு. அதான் சொல்லப்போனால் இந்த 25 ஆண்டு பணிகாலம் நான் பொய் சொல்லலை. எனக்கு குருத்துவ பட்டம் பெற்று ஏதோ போன மாதத்தில் போன வாரத்தில் நன்றி திருப்பலி வச்சு அதே நினைவு இப்பவும் இருக்குது. எப்படி 25 ஆண்டுகள் கடந்து வந்தேன்னு உண்மையிலே தெரியாது. அது அன்னையின் வழியாக, அது நிச்சயமாக கடவுளினுடைய துணை, அன்னை மரியாள் ஆரோபண அன்னையினுடைய உடனிருப்பு. இது நான் உண்மையிலே அதை கதைக்காக சொல்லலை, உண்மையிலே அதை நான் உணர்கிறேன். அதனால் இன்னும் நம்ம எத்தனை ஆண்டுகள் இன்றைக்கு கூட அதான் அடுத்த எத்தனை நாள் இருப்போம் எப்படி இருப்போம் அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த பணிகள் இதுவரை கடவுள் வழி நடத்தி இருக்கிறார். இன்னும் தொடர்ந்து எத்தனை நாள் இருந்தாலும் மறை மாவட்டத்திற்காக உழைக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை. உண்மையை நான் திருப்பலியில் கூட சொன்னேன். எனக்கு ஃப்ரான்ஸுக்கெல்லாம் போகிறதுக்கு பல தடவை ஒருத்தர் ரொம்ப கூப்பிட்டுட்டே இருந்தார். நான் மற்ற மாதிரி அங்கே ஃப்ரான்ஸுக்கு போனதே கிடையாது, அப்படி வெளிநாட்டில் போய் படித்தது கிடையாது. அதே நேரத்தில் நான் அதில் ஆர்வமே காட்டலை. எனக்கு மனதில் எல்லாம் அப்போ மாங்குழி கோயில் கட்டணும், அப்போ அந்த நேரத்தில் அதை விட்டுட்டு போகக்கூடாது. அதுதான் என்னுடைய மனதில் இருந்த ஒரே எண்ணமாக இருந்தது. அப்படி நான் எங்கேயுமே அதுக்கு மீண்டும் நான் முயற்சி செய்யலை. மறை மாவட்டத்தில் முயற்சி செய்திருந்தால் வெளிநாடுகளில் போய் படிக்கிறதுக்கு அல்லது பணி செய்கிறதுக்கு அப்படிலாம் நிறைய போயிருந்திருக்க முடியும். ஆனால் நான் அந்த மாதிரி முயற்சி செய்யவே இல்லை. மறை மாவட்டத்திற்காக உழைத்து ஒரு மறை மாவட்ட பணியாளனாகவே என்னுடைய வாழ்வு அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே நோக்கமாக இருந்தது. அதில் இதுவரைக்கும் கடவுள் வெற்றியை தந்திருக்கிறார், இன்னும் தருவார் என்கிற ஒரு நல்ல நம்பிக்கை உண்மையிலே எனக்கு இருக்கிறது. அதுபோல் இன்னும் சொல்லப்போனால் இப்படிப்பட்ட பணிகளிலே நிறைய ஒவ்வொரு பங்கிலையும் பணியாற்றிய பங்குத்தளங்களிலிருந்து இன்றைக்கு கூட வந்ததை பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு அனுபவம் எனக்கு மக்கள்கிட்ட இருந்து நிறைய கிடச்சிருக்குது. அதனால் நான் பணியாற்றிய பங்குத்தளங்கள் மாத்திரவிளையை சொன்னது மாதிரி நான் பணியாற்ற ஒவ்வொரு பங்குத்தளங்களையும் அங்கே உள்ள உடனிருந்து அந்த நேரங்களில் பணியாற்றினவங்க இப்பொழுதுமே நல்ல உறவோடு நல்ல அன்போடு இருக்கிறாங்க. நான் நன்றியோடு எண்ணி பார்க்கிறேன். அப்போ இந்த நேரத்தில் இப்படி என்னுடைய நான் பெருமைக்காக புகழுக்காக இல்லை, உண்மையிலே சொல்கிறேன். இந்த 25 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட என்னுடைய வீட்டில் இருந்து சில நேரத்தில் சில குடும்பங்களை சொல்லுவாங்க, குடும்பத்திலிருந்து அழுத்தம் கொடுத்தா பணி செய்ய முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் படித்த நேரத்தில் இருந்து அண்ணனுக்கு 300 ரூபாய் அப்ரண்டிஸு கொடுப்பாங்க, அதிலிருந்து எனக்கு அனுப்பி தருவான். இப்போ ஏன்னா அப்பா வேலை செய்யும்போது அவர் மயிலாடிப்பாறையில் காய்கறி தோட்டம் போட்டு அதிலிருந்து நான் வந்தாச்சுன்னா எனக்கு ஏதாவது தருவார். ஒரு நாள் கூட, ஏன்னா நானும் உதவி செய்ய வேண்டிய தேவை வரல. அதுதான் உண்மை. எல்லாருக்கும் தெரிஞ்ச போல் எனக்கு அண்ணன், நான் இது பெருமைப்படுத்துறதுக்கு சொல்கிறதில்ல, ஒரு நல்ல குடிப்பழக்கம் இல்லாமல் அல்லது அது இதுன்னு இல்லாமல் எந்த தீய பழக்கங்களெல்லாம் ஒரு நல்ல பண்புடைய ஒரு அண்ணன், அதுக்காக பெருமைப்படுறேன். அதனால் எனக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டிய தேவை வரல. ஏன்னா என் அப்பா அம்மா இருக்கம்ப எனக்கு அப்பா இறந்த பிறகு 2 வருஷத்துக்கு அவர் நட்டுவிட்ட வாழை அந்த தோட்டத்தில் உள்ள அந்த பலன்கள் கிடைத்தது. அது இந்த ஊரில் எல்லாருக்குமே தெரியும். அவர் சாகிற வரைக்கும் அன்னைக்கு வரைக்கும் வேலை செய்துகிட்டே இருந்தாள். செய்து அவருக்கு செலவுக்கு மட்டும் இல்லை, அவர் சேர்த்து வச்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அளவில் தான் இருந்தார். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் இதையும் சொல்லுவேன், இது விளம்பரத்துக்குள்ள தப்பாக எடுத்துடக்கூடாது. கால் சென்று கூட அப்பா இறந்த நேரத்தில் அந்த அடக்கத்துக்கு அந்த இடம் வாங்கப்பட்டதை தவிர, இருந்த சொத்துக்கள் விற்கப்பட்டதை தவிர, என் பேர்லையோ அல்ல குடும்பத்துக்கு பேர்லையோ கால் சென்று கூட வாங்கிறது கிடையாது. அப்படி ஆசைப்பட்டதும் கிடையாது. எங்கள் வீட்டில் இருந்து அப்படி ஒரு அழுத்தம் கொடுத்ததும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் இந்த கோயில் நடையில் இருந்து சொல்கிறேன், 25 ஆண்டுகளில் 25 பைசா கூட தாண்டினேட்ட கேட்டது கிடையாது. ஏதாவது நடக்கும்போது பல விமர்சனங்கள் எழுவது எனக்கு தெரியும், ஆனால் நான் தைரியமாக சொல்ல முடியும், என்னுடைய கையை அந்த அளவுக்கு தூய்மையாக சுத்தமாக எந்த தப்பும் பண்ணாத வகையில் அன்னை அந்த அளவு காத்திருக்கிறேன். நான் தைரியமாக சொல்கிறேன்னா நான் அப்படி தப்பு பண்ண சொல்ல முடியாது. எந்த யாராவது உதவி செய்தால் உதவி செய்திருக்கிறேன். அல்லாமல் என்னால் முழுமையாக ஒரு நேர்த்தியாக பணி செய்ய முடியும். எதுக்காக அதை சொல்கிறேன்னா, இப்போ இந்த விழாவை கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னு உண்மையிலே சொல்கிறேன், வீட்டில் பொறுப்பை ஏற்று இதை செய்யணும்னு சொல்லிட்டு முழுமையாக அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு சில முன்னாள் பங்குகளில் இருந்தவங்க சில இன்னைக்கு கூட சில உதவிகளை செய்தாங்க. இதே போல் இந்த பார்த்தீங்க, நான் அதை கேட்டுக்கொண்டு வந்ததில் சில சின்ன சின்ன இதுகளை செய்தாங்க. அதை தான் எல்லாரும் இருக்கும்போதே திருப்பலியிலே சொன்னேன். அந்த பெரும் பங்கை அப்படி ஏற்று சிலர் நினைக்கலாம், அவர் வேலை இவங்க ஃபாதர்ஸுக்கு எத்தனை ரூபா கொடுப்பாங்க, இல்லை அவர் இப்போ 15,000 ரூபா கொடுப்பாங்க, இதை வச்சு எப்படி இது இப்படியெல்லாம் இது படம் அப்படி அல்ல. கடவுள் நடத்துவார் அன்னையின் வழியாக. அந்த அளவுக்கு நம்ம நல்ல மனதோட நம்ம நேரிய உள்ளத்தோடு இருந்தால் கடவுள் நடத்துவார். அந்த வகையில் நடத்தி இருக்கிறார். எனவே அடுத்த பங்கில் கூட எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்வை ஒரு பங்கின் நிகழ்வாக ஏற்று பங்கு தந்தை அவர்கள் மிகச் சிறப்பாக என்ன சொன்னாலும்
காது கொடுத்து கேட்டு நான் சொல்கிறத கூட அப்படியே புரிந்து நல்ல ஒரு சூழலோடு அப்படி என்னையும் புரிந்து கொண்டு மிக அருமையாக இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு ஒரு நல்ல துணை செய்தாங்க. அதனால் பங்கு தந்தை ஒரு நெருங்கிய ஒரு நண்பர், ஒரு நல்ல ஒரு சொந்த தம்பியை போன்று இந்த நிகழ்வெல்லாம் ஒரு அண்ணன் தம்பி முறையிலேயே செய்தது போல தான் அவ்வளவு நல்ல உறவோடு செய்தோம். அவரை நான் நிச்சயமாக இந்த நிகழ்வுக்காக, ஏன்னா ரொம்ப அமைதியாக நடந்தது, எந்த சலசலப்பும் இல்லாமல் ரொம்ப நிறைவாக இந்த நிகழ்வு நடந்தது. அந்த விதத்தில் பங்கு தந்தை அவர்களையும் சிறப்பான விதத்தில் பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். இணை பங்கு தந்தையை வாழ்த்துறேன். அதே போல் பங்கு மெய்ப்பு பணிப்பேரவை நிர்வாகிகள், உறுப்பினர்கள் எல்லாருமே மிகச்சிறப்பாக இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு துணை செய்தாங்க. எனவே மாத்திரவிளைய குறிப்பிட்ட அந்த முதல் நன்றி திருப்பலி நல்லா நடந்தது. அதே நிலையில் எந்த சலசலப்பும் இல்லாமல் இந்த பங்கிலிருந்தும் உங்களுள் ஒருவனாக என்னை ஏற்று உண்மையிலே மண்ணின் மைந்தன் தான் என்பதை ஏற்று செய்திருக்கிறீங்க. அதனால் இந்த பங்கில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் நன்றியோடு எண்ணி பார்க்கிறேன். நான் உங்களுக்கு செய்கிற நன்றி கடன், ஒன்று ஜெபம், ரெண்டாவது இந்த மண்ணினுடைய பெயரை கேவலப்படுத்தாத வகையில் நேர்த்தியாக நடந்து கொள்வேன் என்கிற உறுதிப்பாட்டை உங்களுக்கு தருகிறேன். உண்மையோடும் நேர்மையோடும் நல்ல கடமை உணர்வோடும் பணியாற்றி இந்த மண்ணிற்கு நான் பெருமை சேர்க்கின்ற விதத்திலே நடந்து கொள்வேன் என்பதுதான் இந்த மாத்திரவிளை மன்னருக்கு நான் கொடுக்கக்கூடிய உறுதிப்பாடு, அல்லது இங்கே மாத்திரவிளைக்கு நான் சொல்லக்கூடிய நன்றி என்று சொல்லி என்னோடு பணியாற்றிய முனைவர் டாக்டர் சுரேந்திரா வந்திருக்கிறாங்க. அவங்க டாக்டர், அவருடைய மனைவி டாக்டர், அவங்க வந்திருக்கிறாங்க. எப்பொழுதுமே குடும்பத்தோடும் ரொம்ப உறவு கொண்டவங்க. அம்மா படுக்கையில் இருக்கும்போது கூட எப்போ தேவைப்பட்டாலும் அவங்க மருத்துவமனையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்னென்ன உதவினாலும், அதனால் அவங்களையும் டாக்டர் டெல்ஃபின் அவங்களையும் சொல்லி பெருமைப்படுத்துறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப கவனித்து கொண்டார்கள். எனவே இந்த நேரத்தில் இதே போல் நிறைய நல்ல நட்புகள் உண்டு. சார் வந்து கல்லூரியில் ஏறக்குறைய 3 ஆண்டுகள் முதல்வராக, ஓராண்டு கல்லூரியினுடைய உருவாக்க பணியிலையும் ரொம்ப அர்ப்பண உணர்வோடு தியாக உள்ளத்தோடு உழைத்தாங்க. அதனுடைய விளைவாகத்தான் அந்த கல்லூரி ஒரு நல்ல சிகரத்தை எட்டியது அப்படின்னு சொல்ல முடியும். இப்படி நான் பேசிட்டு இருந்தால் காலையில் வரானாலும் பேச முடியாது. அந்த மாதிரி இனி பேச விரும்பலை. அதான் சுருக்கமாக மிக மகிழ்ச்சியாக பணிகள் எல்லாம் அமைந்தது. இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் ஏற்பாடு செய்த ஒவ்வொருத்தரையும், ஃபாதர், பிறகு பங்கு மக்கள், பிறகு நிகழ்ச்சி திருமதி ஜாக்விலின் சீட்ரா, பிறகு இங்கே உள்ள ஒவ்வொரு குழுவினர்கள், இந்த ஒருங்கிணைத்தவங்க, இந்த நடனமாடிய பிள்ளைங்க, பிறகு பாடகர் குழுவினர் இல்லையா, பிறகு ஒருங்கிணைத்த ஒவ்வொரு நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அத்தனை பேருக்கும் என்னுடைய இதயம் நிறைந்த வணக்கங்களை, வாழ்த்துக்களை ஒரு என்னுடைய ஏற்புரையாக சொல்லி நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்களும் தொடர்ந்து என்றைக்குமே எனக்காக உங்களுடைய ஜெபங்களிலே என்றைக்கும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இதுவரை அமைதியோடு அப்படி ஆங்காங்கே இருந்தாலும் கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி. இந்த மண்ணினுடைய மைந்தர் 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டிலே இந்தியாவின் பல பகுதிகளினுடைய கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பணியாற்றிய அனுபவம் எனக்கு உண்டு. அந்த அடிப்படையில் இந்த மண் என்றும் பெருமைப்படக்கூடிய அளவிற்கு பேரருட் தந்தை அவர்கள் இந்திய நாட்டிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பணியாற்றியிருக்கிறார். அவர் நாஞ்சில் மில்க் பிளான்டினுடைய மேலாண்மை இயக்குனராக பணியாற்றும் பொழுது அன்றைக்கு இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள், நாங்கள் 2 பேரும் அவரை சந்திக்கும் போது சொன்னார்கள், எங்களுடைய கன்னியா மில்கில் கூட இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியை நாங்கள் காணவில்லை. ஆனால் பேரருட் தந்தை அவர்கள் எங்கள் நிறுவனத்திற்கு போட்டியாக அதற்கு சற்று அதிகமான உயரத்தில் நாஞ்சில் பால் நிறுவனத்தை உருவாக்கினார் என்று அன்றைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சொன்னார்கள். நாஞ்சில் பால் என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி இந்த மண்ணிலே ஒரு சமூக பொருளாதார மாற்றத்திற்கு வித்திட்டார். நாஞ்சில் கலை கல்லூரி ஒரு ரொம்ப பிரீஃப் டைமில்
அது இந்தியாவிலே ஒரு புதிய தடத்தை உருவாக்கியது. நான் அதற்குள்ளே போக விரும்பவில்லை. 2 ஆண்டுகளிலே இந்த கல்லூரியை பற்றி திருவனந்தபுரத்திலே பேசப்பட்டது, பல்கலைக்கழகத்திலே பேசப்பட்டது, தமிழ்நாட்டினுடைய கல்வி சிந்தனையாளர்களிடையே பேசப்பட்டது. 24/7 மணி நேரம் இரவை பகலாக உழைத்து அந்த கல்லூரியை உருவாக்கி ஆயிரக்கணக்கான மக்களினுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெளிச்சத்தை ஏற்படுத்தியவர் பேரருட் தந்தை மரிய ராஜேந்திரன் அவர்கள். நாஞ்சில் பால் நிறுவனத்தினுடைய மேலாண்மை இயக்குனர், நாஞ்சில் கலை அறிவியல் கல்லூரியினுடைய செயலாளர் முதல்வர். இந்த பட்டங்களோடு, இந்த பெருமைகளோடு, இந்த பணிகளோடு சாமானியனுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, ஒதுக்கப்பட்டவர்களுக்கு, நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு உயர்கல்வி என்ற வெளிச்சத்தை கொடுத்த கல்வி வள்ளல் இந்த மண்ணிலே பிறந்திருக்கிறார் என்பது நமக்கு மகத்தான பெருமை. இந்த நிறுவனத்தை நடத்தியது மட்டுமல்ல, அந்த காலகட்டத்திலே குளித்தரை மறைமாவட்டத்தினுடைய உருவாக்கத்திலே, அந்த உருவாக்கத்திலே இந்த மறைமாவட்டம் தன்னிறைவாக திகழ வேண்டும் என்பதற்காக ட்ரினிட்டி சென்ட்ரல் ஸ்கூல் இன்னும் சிறுவரை சென்று நின்றவர்க்கும் தோன்றும் என்று சொன்னார்கள். இந்த நிகழ்ச்சியிலே நான் ஏழியராக கலந்து கொண்டு